கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு அழைப்பு என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம மைண்டில் வர ஃபஸ்ட்டு திங்கிங் என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய ஊழியம். ஆமாங்க, அதுவும் ஒரு அழைப்பு தான். ஆனால் வேறு விதமான அழைப்பெல்லாம் இருக்குங்க. பிறருக்கு உதவி செய்கிறது, சபையில் நீங்கள் ஒரு சின்ன சின்ன வேலையாக இருக்கட்டும், அது பெருக்கிறது, துடைக்கிறது, எதுவாக இருந்தாலும் அதுவும் ஒரு காலிங் தாங்க. அவருடைய சித்தம் இல்லாமல் நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு இந்த நிலைமையில நீங்கள் நிற்க மாட்டீங்க, இதுவும் செய்ய மாட்டீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எபேசியர் 4:1 நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாத்திரவானாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுறாரு. நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் நம்ம ஒழுங்காக நேர்த்தியாக செஞ்சோன்னா கர்த்தர் நமக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கொடுப்பாருங்க. அது சபையின் ஊழியமாக இருக்கட்டும், இல்லை பிறருக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவரோட அழைப்பு நிமித்தம் நீங்கள் செய்கிறீர்கள் ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.